போய் தொலை. போயிட்டு வந்து செல்லம். உனக்கு தாண்டி போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியா? முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரமாச்சு. அம்மா பாலுன்னுவான். கது திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கிக்க. என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும் பின்னி பெடல் ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரே போறோம். வேற ஒத்தி வேணாம். என்னடி இவ்ளோ லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? இவங்க கிட்ட வாக்கப்பட்ட நாள்ல இருந்தே முறை வாசல் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். மாப்பிள்ள கூப்பிடுறானே. நான் பாக்காம போயிட்டு வாடாங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறா? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு 1க்கு 2 இருக்கு. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பரா 2 வச்சு காலம் தள்ளுற? அதையான் கேக்குற மாப்பிள்ள. அக்கா காரிய கல்யாணம் பண்ண 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கல. குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள்ள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள்ள, பேட் விஷயம் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள்ள, எனக்கு பழகல மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ள. சொல்றேன்ல வா. விடமாட்டான் பழகிட்ட. எப்படி ஏறுது? மெதுவா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ண ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ண? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம விடமாட்டான் பழகுது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோற போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 ஊட்டுவானுங்க. அவளுக்கு மட்டும் ஊட்டிட்டு அவசரப்படுற. என்ன கொஞ்சமா ஊட்டுற? இந்த வாய் தோற. அம்மா ஊட்டுற. தண்ணி ஊட்டினேன், தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்க, ஒருத்தி அந்த காலாமுக்க. அந்த சுகம் இருக்கு. நான் தான் முத அமுக்குறேன்டி. ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன பண்ற? வேற ஒன்னும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க. இவனுங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி, செல்லம் இவ்வளவு எழுப்பி பாப்ப. ஏந்திரி, அக்கா காரி தூங்கிட்டா. இப்படி தூங்குனா எப்படி குழந்தை போறக்கும்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. மேல செய்யறான். கதவை திறந்து என்னன்னு கேட்டா, நடுங்கொய்யால நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே. இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குது. என் நிலைமை எவனுக்கு மாப்பிள்ள பாத்து பாக்காம கூட்டு வந்துட்டல. கல்யாணம் ஆகல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது. எனக்கு 2 குழந்தை இருக்குடா. நானே பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசுற. இவன மாதிரி கல்யாணம் ஆகுது மட்டும் என்ன நானே? மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா? எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? வாடா. யூட்டன் பண்றா. எங்கடா? குழந்தை மாதிரி இருக்கிறான். என்னமா குத்துறான்? சார் ஒரு சின்ன டவுட். நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க?
இனிமே அதை பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலைய பாடுறா. மாப்பிள்ள கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா. மாப்பிள்ள உன் முத பொண்டாட்டி பேர் என்ன? லட்சுமி. நம்ம பொண்டாட்டி பேரு கேக்குறானுங்க. எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ? மகாலட்சுமி கேக்குறானுங்க. சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா. சூப்பர். எல்லாம் ரெடிமேட்டா வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்கான். மகாலட்சுமிக்கு இது உனக்கு, எனக்கு. இந்த பாட்டில் தான் நீ, இந்த தண்ணி தூக்குறா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியவனா இருப்பானோ, மட்டும் குடிக்கிறான். போறவன உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. காலி பட்டில் தான் நீ. உனக்குலாம் 2 பொண்டாட்டி தேவையாடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதுதான். உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்குறது வாழ்க்கையில சந்தோஷம். என்னமோ பண்ணானே. ஏதோ பண்ணிட்டு போன போல இருக்கே. இருக்கா யோசிச்சு சொல்றேன். ஏண்டி நான் பேசுறதுக்குள்ள எடுத்து இப்படி பண்ணிட்டு போயிட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன செய்ய? அது அவன் வரான். நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம் வாங்க. போலீஸ்கார கூட இப்படிலாம் அடி வாங்குறேன். அடிச்ச போதெல்லாம் ஐயோ ஒரு அடி சமாளிக்கிறேன். என்ன மச்சான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க? ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டே வருவீங்களா வர மாட்டீங்க? எங்க இந்த ஊர்ல 2 பேர் அசிங்கமா போயிட்டாங்க. அவங்கள தூக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா சாமி, இப்பயாவது விட்டாளுங்களே. ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன? ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணும் ஆகலீங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு செல்லம். அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது.
நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனியா. கோடீஸ்வரா, அப்பா கோடீஸ்வரா. அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்பிடாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிருன்னு சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவேன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது பொழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமாக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா போட்டு பொழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி. புள்ளைய திட்டணும்னு கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கரணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? டேய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது இதுக்கு ஏண்டா வாய் ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானே? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பணத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படித்தான் வாழ்றாளோ? புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில கேட்கணும். நான் உன் கழுத்துல எடுக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மனம் 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 மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன்.
ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படி கொமட்டல குத்துறானு. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாயங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது விடுங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்தர் 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவான். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுக்கலாம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வயப்பழக்கும், ஒரு பணக்கார வயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் நல்ல வார்த்தை வராதா? திட்ட நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின ஆட்டை போட்டத நான் பாத்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு 1. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. ஹலோ சொல்றா. ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? அனாடி போயில ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அடானாத பயவில்ல, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா குழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பா. கல்ல வச்சு ஒரு போடு போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டைய போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேட குக்கர் இதெல்லாம் ஆடியா போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சையா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்கினது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டைய போடுவாங்க. பலவளன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ், முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம், வந்த வேலையை பாரு. பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா,
இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டு செஞ்சு நான் தான். சரி சரி 200 400 ரூபாய் எடுங்க சீக்கிரம். ஏன் சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம். வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி ஒரு நிமிஷம். ஏன்? ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்டை திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. உனக்கு தெரியாத ஆளா இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாயின்னு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவங்கள்ட்ட சேப்பியா கொடுத்து விடுறியடா. வெளியில போன பார்த்து ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இந்த மீல விடவே மாட்டேன்டா. அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்னா. டேய் மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய் உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாத்த தாங்க எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய் களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிய. பைப்ப போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. முடிப்போம். ஆஹா என்னடா பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. அடே ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா ஏ1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சு போங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ என் பர்ஸ கொடுப்பா. ஆமா நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? யோ நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ் தான் என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்ஸுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு. நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற, அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம் வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு புதுசா இருக்கு? ஆஹா கொக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒருக்கே. இந்த கார் வாங்குற அளவுக்கு ஓட்டே காசு. நம்ம என்னைக்கு காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம், எல்லாம் ஆட்டைய போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு ஒட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? என்னடா போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்ந்து முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலான்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கிதாண்டா சீக்குந்த கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எந்த காலத்துல நீ கார் ஓட்டு? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கி தானா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீனா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன? கேக்கு கடையே வச்சுட்டாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீதானே எனக்கு குரு. பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். நான் எப்படி நம்புறது? உன் மகள்கிட்ட போன குடுக்கறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? பயமா? அப்படியெல்லாம் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடல. ஏடா ஓடுற? ஐயோ, எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவளைக்கு வேலை ஆகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள், ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூவிபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூவிபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப்பு. சார், சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க